ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த டேல அதை பற்றி பார்க்க போகிறோம்னா அல்கமி சுப்ரீம் எபிசோட் 5 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ப்ரீவியஸ் எபிசோடெலாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம போய்ட்டு செக் பண்ணிட்டு வந்துருங்க. போன எபிசோடில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்கறதுக்கு போயிருப்பான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து ஹீரோ சந்திச்சிருப்பான். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த க்ரீன் பொண்ணோட தாத்தா உடம்பு சரியில்லைனோடனே ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்டே பிள்ளை பார்த்தீங்கன்னா காசு தருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். இதோட தான் பார்த்தீங்கன்னா போன எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான், நம்ம பேசின காசோட இப்போ நான் செய்ய போகிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும், மிச்ச காசு சீக்கிரமாக கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் அவங்களோட ஆக்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே தூங்குற மாதிரி வந்து அங்கே நடிச்சிக்கிட்டு இருப்பாங்களா. அப்புறம் ஃபோட்டோலாம் எடுக்க வரும்போது ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயே நிறைய கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்துருவாங்க. ஹீரோ சரி ஆக்டிங் தானே அப்படின்னு ஓகேன்னு ஒத்துக்குவேன். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி இருந்தால் தானே வீட்டில் வந்து நம்புவாங்க அப்படின்றதுக்கோசரம் சரி ஓகே அப்படியே ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமும் இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே க்ளோஸாகவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கூப்பிடுவோம், ஏன்ச்சிருங்க மேடம் அப்படி சொல்லி. அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஏன்ச்சிருவாங்க. இந்த ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போயே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. அப்படியே அந்த க்ரீன் பொண்ணை காட்டினா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாக்கு போயிட்டு அந்த பிள்ளை வந்து போட்டுக்கிட்டு இருக்குது. உடனே அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வந்து இன்னத்தம்மா கொடுத்த தாத்தாக்கு அப்படி சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. அவங்க அக்காவுமே அந்த இடத்துல வந்து அதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ க்ரீன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஹீலிங் பில்லை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அதை கேட்டோடனே அங்கேருந்து யாராலையுமே நம்ப முடியல. ஏன்னா அந்த மாதிரி ஹீலிங் பில்லாம் யாரும் இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு வந்து விற்கவே மாட்டாங்கம்மா, உன்னை யாரும் நல்லா ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது க்ரீன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இல்லை அவர் எனக்கு நல்லாவே தெரியும், அவர் வந்து ஏமாற்ற மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. க்ரீனோட அப்பா போயிட்டு அவர் இப்போ வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த பில் வந்து ஒரிஜினலானு கூட தெரியல, அதில் எதனா சைட் எஃபெக்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி அவரோட பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல செக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒரு செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவர் கண்ணு முழிச்சிடுறாரு. அதை பார்த்துட்டு அங்கே வந்து எல்லாருக்குமே வந்து பயங்கர ஹாப்பி தான். ஏன்னா அந்த பில் வந்து ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே பயங்கர ஹாப்பி ஆகிறாங்க. அப்படியே ஹீரோவை கட்டினா ஹீரோ பார்த்தீங்கன்னா லிங்கருக்கு நிறைய பில் செஞ்சு கொடுத்துருக்கேன். அந்த பில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பவர்ஃபுல்லாக வந்து மாற்றிக்கிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கல்டிவேஷன் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ கல்டிவேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டேன்னா சொல்கிறேன், நம்ம அகாடமிக்கு போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்கிறேன். அப்படியே அகாடமி கட்டினா ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு நிறைய ரிசோர்ஸ்லாம் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நம்ம டாப்பில் இருந்தோம், அதாவது பவர்ஃபுல்லாக இருந்தோம்னா நம்மள ஸ்பார்க் அகாடமிக்கும் வந்து அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்படியே 6th எல்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து வா பார்த்த போய் நான் உனக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் உள்ள எல்லாத்தையுமே வந்து பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிடாரு. அப்போ அவர் ஹீரோ கிட்ட என்ன சொல்லிக்கிட்டே போகிறாருன்னா, தம்பி நீ நல்லா வந்து கல்டிவேஷன் பண்ணணும், கூடிய சீக்கிரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறினேன்னு அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு ரிட்டர்ன் வருவேன், நீ வந்து அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ஒரு ரூமுமே வந்து காட்டிட்டு வந்து கிளம்பிடுவார். ஹீரோவும் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு உள்ளே போகலான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஆங்ஃபங் வந்துடுறான். ஆங்ஃபங்கை பார்த்து ஹீரோ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானா, என்னோட தம்பி நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ ஆங்ஃபங் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. ஏன்னா போன வாட்டி ஹீரோ கிட்ட தர்மடி வாங்கினா இல்லையா. அப்போ ஹீரோ என்ன சொல்லனா, போன வாட்டி வாங்கினதெல்லாம் போதுமா அப்படின்ற மாதிரி வந்து அவனால் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பானா. ஆங்ஃபங் கூட வேற ஒரு மலைமாட்டை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கான். எதுக்குன்னா ஹீரோ கூட சண்டை போகிறதுக்கு தான். அந்த மலைமாடு ஓவராக பேசிட்டு ஹீரோ சண்டை கூப்பிடுவானா. ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பின்னால் பக்கம் வந்து ஒரு கிக்கை வச்சு பறக்க விட்டாரான். அதுக்கப்புறம் அவன் திருப்பம் வந்து ஹீரோ கூட வந்து சண்டை போட ஆரம்பிப்பான். ஹீரோ திருப்பவுமே ஒரு கிக்கை வச்சு பறக்க விட்டார்னா இவ்வளோ அடி வாங்கினது அப்புறம் கூட அவன் கம்னா இருக்க மாட்டாங்க. திருப்ப வந்து வாண்டடாக ஒரு அடி வாங்கிட்டு தான் போவான். ஆங்ஃபங்கே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவானா பாருங்களேன் ஹீரோவோட பவரை பார்த்து. அவன் திரும்பவும் அட்டாக் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ அவனோட கை கால்லாம் வந்து கட்டிடுவாங்க. யாரான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு க்ரீன் பொண்ணு வரா. அதை பார்த்தோன்னே ஹீரோ நினச்சிக்குவானா அந்த பில்லு ஒர்க் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்குவான். அப்போ க்ரீன் பொண்ணு வந்து அங்கே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, டே உங்கள் ரெண்டு பேருக்கு தெரியாதா நம்ம அகாடமியில் வந்து இல்லீகல் ஃபைட்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க மிரட்டினோன்னு அவனுங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வீந்து அடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு ஃபியூச்சரில் இதே மாதிரி யாராவது உனக்கு வந்து தொல்லை கொடுத்தாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் கண்டிப்பாக உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் கொடுத்த பில் வந்து ஒர்க் ஆயிடுச்சு, எங்கள் தாத்தா வந்து கண்ணு முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து காசு எடுத்து கொடுப்பாங்க. ஹீரோ கேட்டதை விட ரொம்ப அதிகமாகவே பார்த்தீங்கன்னா அவங்க காசு கொடுத்துருக்காங்க. ஹீரோவும் காசு வாங்கிட்டு என்ன சொல்லுவானா, என்னோட கல்டிவேஷனுக்கு நிறைய ரிசோர்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, கண்டிப்பாக அதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படியே அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பயங்கரமாக வந்து கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரத்தில் வந்து அங்கே பிரேக் த்ரூ வந்து பண்ணிடுவான். 6th ஸ்டார் லெவல் வாரியர் ரிலியம்க்கு வந்து ஹீரோ இப்போ பிரேக் த்ரூ பண்ணியிருக்கான். ஹீரோ அப்படியே அங்கே கல்டிவேஷனை முடிச்சுட்டு சாப்பிடலாம் சொல்லிட்டு போனால் ஹீரோவுக்கு அங்கே ஒரு முழுக்கோலே சமைச்சு வச்சிருக்காங்க. விடுவானா ஹீரோ அப்படியே ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது அப்படியே ட்ரைனிங் தான். அப்படியே ஹீரோ போயிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு அந்த இடத்துல பயங்கரமாக வந்து அவனோட ஃபயர் பவர் தான் அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஏப்பெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பஞ்செலாம் வச்சுக்கிட்டு இருக்கான் செவுத்துல. ஹீரோ என்ன சொல்லுவானா, என்னோட பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே கல்டிவேஷன் தான் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து 9 ஸ்டார் லெவல் வாரியரை வந்து பிரேக் த்ரூ பண்ணிடுவான். ஹீரோ இன்னும் ஒரே ஒரு பிரேக் த்ரூ பண்ணானா போதுங்க, இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ் இவங்க வந்து போயிடுவான். அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே போய்கிட்டு இருப்பான். ஹீரோட எனிமிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவனை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்லுதுன்னா, உங்களை பார்த்துட்டேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான், சிசி உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, உனக்கு இங்கே அட்மிஷன் கிடைச்சதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நம்ம 2 பேர் சேர்ந்து ஒன்றா வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே 6th எல்டர் வந்து பார்க்கறதுக்கு போயிடும். அப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவருக்கு வணக்கம் வந்து வச்சுக்கிட்டு
வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ 6th எல்டர் ஹீரோ கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, நீ 9 ஸ்டாரில் ஒரு வாரியில் வந்து பிரேக் த்ரூ பண்ணிட்டேமே அப்படின்னு சொல்லி கேட்குறது. அதை கேட்டோடனே அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்குள்ளே இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து 6th எல்டர் ஹீரோ பயங்கரமாக பாராட்டிட்டு இருக்காரு. தம்பி உன்னோட கல்டிவேஷன் வேற லெவலில் நீ பண்ணிக்கிட்டு இருக்கப்பா, ரொம்ப ஸ்பீடாக வந்து இம்ப்ரூவ் ஆகிற போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கே பாராட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இதுக்கெல்லாம் காரணமே இந்த அகாடமி தான், எல்லா பேருமே இந்த அகாடமிக்கு தான் போய் சேரணும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா 6th எல்டர் வந்து இந்த இடத்துல ஒரு போட்டி ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. புதுசாக ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட, அதாவது ஏற்கனவே இருக்காங்க பார்த்தீங்களா சீனியர்ஸ், அவங்க கூடலாம் வந்து சண்டை போடலாமா, அதாவது இது ஒரு போட்டி மாதிரி தான், யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து அந்த கலந்துக்கிட்டா போதுன்ற மாதிரி வந்து அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே ஹீரோ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான்னா, இதில் ஜெயிச்சா ஏதாவது பரிசு கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ 6th எல்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு தடவை ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 பாயிண்ட்ஸ் வந்து தரப்படும், அதை வச்சு நீங்கள் வந்து கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் அகாடமிக்குள்ளேயே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஹீரோ என்ன கேட்குறான்னா, அப்போ 2 பேர் ஜெயிச்சா 2000 பாயிண்ட் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 6th எல்டரும் ஆமாப்பா 2 பேர் ஜெயிச்சுன்னா 2000 பாயிண்ட் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆங்ஃபாங் அந்த மலமாடியும் பார்த்தீங்கன்னா சண்டை கூப்பிட்டாரு. ஹீரோ அந்த மாதிரி பேசுறத பார்த்தோன்னே சுற்றி இருக்கிற பசங்களாம் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, என்னடா அந்த பையன் அவனுங்க 2 பேருமே அசல்ட்டாக வந்து சண்டை கூப்பிட்றோம், அவனுக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லானானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிடறானுங்க. ஆங்ஃபாங் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானா, டே நீ எங்கள் 2 பேர் கூட சண்டை போட போறே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். ஹீரோ என்ன சொல்கிறானா, டே உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, ஆமாடா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அப்போ அந்த மலமாடு என்ன சொல்கிறான், நீ உன்னை வச்சு செய்ய போறா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அப்படியே 6th எல்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போய் அவரோட சீட்டில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருவாரு. அப்படியே அங்கேருந்த பசங்களாம் வந்து சைடில் போய் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இவனுங்க 3 பேர் அங்கே சண்டையை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க. 6th எல்டர் பக்கத்தில் இருக்க 2 பேர் என்ன சொல்லிட்டு இருப்பானுங்கன்னா, ஹீரோ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கா, இருந்தாலும் 2 பேர் எப்படி சமாளிப்பான்னு தெரியலையான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் சண்டை ஸ்டார்ட் ஆயிடுது. ஆங்ஃபாங் பார்த்தீங்கன்னா ஹீரோ செடி வச்சு கட்டி போடுவான். ஆனால் ஹீரோ அதெல்லாம் டஸ்ட்ரை பண்ணிட்டு அசல்ட்டாவே பார்த்தீங்கன்னா அந்த மலை மாட்டுக்கு ஒரு பஞ்சு வைப்பான் பாருங்க, அவனுக்கு அங்கே மரணடி விழுந்துருது. அதே மாதிரியே திருப்ப ஹீரோ அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு வருவான். அப்போ ஆங்ஃபாங் பார்த்தீங்கன்னா வாண்டடாக வந்து வாங்கிக்குவாங்க. அவனுக்கும் பார்த்தீங்கன்னா செம்மட்டி, அந்த இடத்துல போயிட்டு 2 பேரும் பறந்துக்கிட்டு இருக்கான் அடி வாங்கிட்டு. அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீங்கள் 2 பேரும் ரொம்ப வீக்காக இருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களை கலாய்ச்சி விட்டுருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்ஃபாங்லாம் பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். 2 பேரும் அவங்களோட ஃபுல் பவர் வந்து அந்த இடத்துல காட்ட ஆரம்பிச்சிடறானுங்க. அவனுக்கு என்ன தான் பவரை காட்டினாலும் ஹீரோ கிட்ட வேலைக்கு ஆகுமா, ஹீரோ அங்கே அசால்ட்டாக வேலை சமாளிச்சிக்கிட்டு இருப்பான். ஹீரோ யூஸ் பண்ணுற பவரை பார்த்துட்டு 6th எல்டர் பக்கத்தில் இருக்கிற 2 பேரும் பயங்கர சாக்காயிரானுங்க. ஏன்னா ஹீரோட ரிலியம் கம்மியாக இருந்தாலும் ஹீரோ யூஸ் பண்ணுற அந்த பவர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த டெக்னிக்ஸ்லாம் அதெல்லாம் ரொம்ப வந்து ஹை லெவலில் இருக்குது. அப்போ 6th எல்டர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான்ப்பா, அதாவது ஹீரோ வந்து ஒரு ஜீனியஸ்னும் அவனுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. ஆங்ஃபாங்லாம் பார்த்தீங்கன்னா வாங்க நடியில் அங்கே பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். அப்படியே அந்த இடத்துல ஏதோ பயங்கரமான பவர்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த மலமாடும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதே மாதிரி தான் ஏதோ பயங்கரமான பவர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இவனை என்ன தான் பவர் யூஸ் பண்ணாலும் அங்கே வேலைக்கு ஆகல. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஐஸ் பவர் யூஸ் பண்ணி அசட்டாவே அந்த மலமாடை அங்கே அடிச்சு பறக்க விட்டுறான். அவன் பார்த்தீங்கன்னா வழியில் கீழே வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பாராட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பார்த்துங்களேன். அது மட்டும் இல்லைங்க, ஹீரோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ வேறு பண்ண ஆரம்பிச்சாரான். அதை பார்த்த உடனே 6th எல்டருக்குலாம் பயங்கர சாக்கு, என்னடா இந்த இடத்துல பிரேக் த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு. ஹீரோ பிரேக் த்ரூ பண்ணி முடிச்சுட்டு ஆங்ஃபாங்க்கு வேறு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்ஃபாங்க்கு ஒரு பஞ்சு வச்சு அங்கேருந்து பறக்க விட்டுறான். அதுக்கப்புறம் திருப்பி அந்த மலை மாடு கிட்ட போயிட்டு இது இன்னொரு டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கிக்க வச்சு பறக்க விட்டு அவன் பார்த்தீங்கன்னா நேராக பறந்து போய் திருப்பி ஆங்ஃபாங் மேலே கீழே விழுறான். அப்படியே அங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமாக வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுதுங்க. மறக்காம எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைபே தட்டி விட்டுட்டு பாருங்க. முடிஞ்சால் அந்த பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷனுமே கொஞ்சம் ஆளில் போட்டு வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.